திட்டத்தை மட்டும் நான் கொண்டு வராமல் விட்டிருந்தால் இந்த பெருந்துறையிலே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு நாளைக்கு கூட நிம்மதியாக தூங்க முடியாது. கடுமையான வறட்சி காலத்திலும் கூட தினமும் 2 கோடி லிட்டர் தண்ணீரை கடந்த காலத்திலே நாங்கள் கொண்டு வந்த கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் இந்த மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. காலத்திலே கொண்டாந்தாலும் கூட இப்பொழுது 80% பணிகள் தான் முடிந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் 20% பணிகளை நீங்கள் முடித்து உடனடியாக அந்த தண்ணீரை குளங்களுக்கு நிரப்பினால் நமக்கும் அதிலே சரிபாதி அளவு மக்கள் பலன் கிடைக்கும், மக்கள் நமக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்று முதலமைச்சரிடத்திலே சொன்ன பின்னாலே முதலமைச்சர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நானே பெருந்துறை ஒரு அரசு விழாவுக்கு வருகிறேன், வந்த பின்னால் அந்த நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னால் முடிவெடுக்க சொன்னார்கள். பெருந்துறைக்கு அரசு விழாவுக்கு வந்துவிட்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கிரைநகரில் இருக்கிற அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னாலே உடனடியாக அதிகாரிகளை அழைத்து உடனடியாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து முடித்து இதற்கு எவ்வளவு கூடுதல் நிதி தேவைப்பட்டாலும் கூட அதை நான் கொடுக்கிறேன் என்று பெருந்தன்மையாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த பணிகள் வேகப்பட்டது. அதற்கு பின்னாலே 6 மாத காலத்தில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகள் முடிவுற்று அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்ட பின்னாலே 6 மாதம் கழித்து பவானி ஆற்றில் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அணை ஆறு முழுவதும் தண்ணீர் நிரம்பி செல்கிற பொழுது அதனுடைய உபரி நீரை இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய குளங்களுக்கு நிரப்ப வேண்டும் என்பது ஒரு விதி.